ஹாய்மா, இதை பாருங்கடா, தக்காளி குருமா சொல்லித்தரேன் பாருங்கள். குருமான்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது பாருங்க, தக்காளி பொடிசாக நறுக்கிக்கோங்க, வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. அது வந்து நம்ம கடாயில் வச்சு எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா மெத்துன்னு ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கு வந்து மசாலா ஒன்றுமே இல்லை, உப்பு, தேங்காய் நிறைய, காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதை திக்காக சுண்டை வரும்போது நம்ம இறக்கிடணும். இது செய்து பாருங்கள். இது வந்து டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹைமா, அந்த பாருங்கள், நான் நல்லா இதிலையே அந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணணும். ஓகேவா? இதை பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். மிக்சியில் போட்டது அப்படியே அந்த இதில் கொட்டிடும். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, மசாலாவே இல்லாத ஒரு குருமா. இதை வந்து சாப்பாட்டுக்கு போட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு சிப்ஸு தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்மளுக்கு தேங்காய் உடம்புல நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வயிற்றில் புண்ணு ஆறும். அதே மாதிரி விட்டமின் கிடைக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அவ்வளோதான். இதை பாருங்கள், இதை அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவி தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கான பதத்தில் தான் இருக்கணும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தக்காளி குருமா. ஓகே.